Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்காக முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இதில் இப்போ நம்ம பொரியல் செய்யலாம். பொரியல் செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அது கொஞ்சம் கலர் மாதிரி பொன்னிறமாக ஆகட்டும். இது கொஞ்சம் கலர் மாறின பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கீரை பொரியல்ன்றதுனால நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணலை. வெங்காயம் சேர்த்த பிறகு பூண்டு பல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா ஆயிலில் வதங்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நான் பெருங்காயத்தூள் தாளிக்கிறப்ப சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ இடையிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகா தாளிக்கிறப்பே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்குறப்போ நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது குக்காயினா ரொம்ப கம்மியாகிடும். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு அதை வதக்கி விட்டுக்கலாம். நான் கீரையில் தண்ணி சேர்க்க மாட்டேன் எப்போதும். அதில் இருக்கிற அந்த தண்ணியிலே அது நல்லா குக்காயிடும். இதை குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. கீரை அப்போ தான் குக் ஆகும். அதில் இருக்கிற தண்ணியிலே அது குக் ஆகிடும். இந்த வெங்காயம் பூண்டு இந்த கீரை எல்லாமே நல்லா குக் ஆகிடும் சூப்பராக. நீங்கள் தண்ணி சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். அதோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். கீரை கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை அப்போ தான் நல்லா குக் ஆகும். நீங்கள் அப்படி தண்ணி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. ஆனால் தண்ணி தேவை கிடையாது. நம்ம இதிலே கீரையிலே அந்த தண்ணி ஈரத்தன்மை இருக்கும். அதிலே அந்த ஜூஸ்லேயே அது நல்லா பாயில் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீரை பாருங்கள் நல்லா அப்படியே குக் ஆகிட்டே இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை கூட்டு இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கீரை நல்லா வதங்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெங்காயம் பூண்டு இந்த கீரை இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கும். தண்ணியே தேவையில்லை பாருங்கள். அந்த தண்ணியிலே அது குக் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. தண்ணிலாம் பாருங்கள் இல்லாமல் நல்லா கீரை குக் ஆகிடுச்சு. நம்ம சேர்க்குறப்போ எவ்வளோ கீரை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முருங்கைக்கீரை எப்போதுமே அப்படி தான் ஆகும். கீரை இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த வறுத்த வேர்க்கடலை பவுடரை இதோட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையோட இந்த வேர்க்கடலை பவுடரையும் அதே மாதிரி இந்த தேங்காயும் சேர்க்குறப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எப்போதுமே கீரையில் சேர்க்குறப்போ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலான டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் வேர்க்கடலையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. அதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பரான நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நம்ம தண்ணிலாம் சேர்க்காம சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாதத்து கூட அப்படியே ஒயிட் ரைஸோடு அப்படியே போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம எப்போதும் போல் காரக்குழம்பு, சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.